ஸ்ரீமத் பாகவதம் 119ஆம் பகுதி. இப்படி நீராடியதால் விரதத்தின் பலனை இழந்து விடுவீர்கள், தவிர தோஷமும் உண்டாகும். அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் நான் கூறுகிறபடி செய்யுங்கள். இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து எனக்கு அஞ்சலி செய்தபடி நீரிலிருந்து எழுந்து வந்து ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். கோபமும் பயமும் வெட்கமுமாக கோபியர்கள் திண்டாடினார்கள். குளிர் நீரிலேயே கழுத்து வரை நின்று கொண்டு வெடவெடத்தபடி கண்ணனிடம் பலவிதமாக வேண்டினார்கள், கெஞ்சினார்கள், கொஞ்சினார்கள், சீறினார்கள், சினந்தார்கள். கண்ணன் எதையும் கேளாமல் உறுதியாக இருந்தான். கோபியர்கள் அவன் செயலுக்கான அர்த்தத்தை சிந்தித்தார்கள், மனம் தெளிந்தார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியபடியே தலைக்கு மேல் கைகூப்பி தொழுது அவனிடம் வந்து ஆடைகளை பெற்று கொண்டார்கள். கண்ணன் அவர்களுக்கு வாக்களித்தான். கோபியர்களே, உங்கள் விருப்பங்கள் எனக்கு தெரியும். நோன்பின் பயனை விரைவிலேயே நீங்கள் அடைவீர்கள். சரத்கால இரவுகளில் என்னுடன் கூடி ஆனந்தம் பெறுவீர்கள். என்னிடம் மையல் கொண்ட உங்கள் மனங்களில் மற்ற ஆசைகள் எதுவும் இடம்பெறாது என்று அருள் பாலித்தார். கோபியர்களின் உடைகளை அபகரித்த கிருஷ்ண லீலை சொல்லும் தத்துவம் மிகவும் எளிமையானது. கோபியர்கள் நான் வேறு கிருஷ்ணன் வேறு என்று எண்ணிய போதுதான் வெட்கம், பயம் போன்ற உணர்ச்சிகளால் அலைக்கழிக்கப்பட்டார்கள். பின் மதுசூதனன் கூறிய பிறகு மனம் தெளிந்து விட்டார்கள். ஆம், கண்ணன் வேறு, நான் வேறல்ல. கண்ணனே நான், நானே கண்ணன். கோபியர்கள் இதை உணர்ந்த பின்னர் அவர்களுக்கு அச்சமில்லை, நாணமில்லை. ஜீவாத்மா பரமாத்மாவை உணர்ந்து அதனோடு ஐக்கியப்பட்டு விட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த லீலையின் நுட்பத்தை உணர்ந்த மனம் காமத்தை வென்று விடுகிறது, பரமானந்தத்தில் திளைக்கிறது. 119ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.